வணக்கம். ஓம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் ரோகிணி அரதவச்செல்வம். திருகோணமலை பத்ரகாளி அம்பாள் உற்சவம் இன்று ஆரம்பமானது. தக்ஷிண கைலாயம் திருகோணமலையில் கோவில் கொண்டுள்ள லோகமாதா 18 சக்தி பீடங்களில் முதன்மையானதும் 51 சக்தி பீடங்களில் ஒன்றாகவும் போற்றப்படும் ஸ்ரீ பத்ரகாளி அம்பாள் தேவஸ்தான பிரம்மோற்சவம் இன்று காலை கொடியேற்றத்துடன் ஆரம்பமானது. ஆதீன கர்த்தா சிவஸ்ரீ ரவிச்சந்திர குருக்கள் தலைமையில் சிவஸ்ரீ சுப்பிரமணிய சச்சிதானந்த குருக்கள் உற்சவ குருவாக கிரியைகளை நடாத்தினார்கள். மகோற்சவத்தில் கலந்து கொண்ட சர்வதேச இந்து மத குருப்பீடாதிபதி ஸ்ரீ ஐயப்பதாச சாமசிவ சிவாச்சாரியார் ஆசி உரையினை வழங்கியிருந்தார். பெருந்திரளான அடியார்கள் இறை வழிபாடுகளையும் செய்திருந்தார்கள். உலக மக்கள் எல்லோரும் போற்றுகின்ற திருவோணமலை என்ற பெயர்கள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். அனைவரும் வாழ்வில் எல்லா விதமான சிறப்புகளை பெற வேண்டும். அம்பாளை வணங்கி வழிபாடு செய்கின்றவர்களுக்கு தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வழியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும், அன்பர் என்பவருக்கு கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கிடைக்க. இத்துடன் ஓம் தொலைக்காட்சி செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து நமது ஓம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளின் வாயிலாக இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.